ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம 2026 புது வருஷம் ஜனவரி மாதம் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்கு எப்படி இருக்கு, நீங்க எதுல ஜாகிரதையா இருக்கணும், என்ன பார்த்துக்கணும், ஓகே அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த ரீடிங் ஒன்லி ஃபார் மை த டேரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ மறக்காம பண்ணுங்க, அப்பதான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, ஜனவரி மாதம். ஓகே, மியூசிக் கேளுங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் உங்கள் ஆள் மனசில் ரொம்பவுமே நிறைவேறாத ஆசைகள், ரொம்ப வலிகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, முதல்ல நீங்கள் ஒரு வேலையை பார்க்கணும், அல்லது மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அல்லது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா முதல்ல உங்கள் மனசு நிம்மதியாகவும் நீங்கள் சந்தோஷமாகவும் உங்கள் சூழலும் நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ உங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், ஒரே மருந்து மியூசிக். ஓகே, அதனால் நிறைய மியூசிக் கேளுங்க. ஓகே, தப்பே கிடையாது. சாமி பாட்டு தான் கேட்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சாலும் கேளுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது உங்களுக்கு சாமி பாட்டு பிடிக்கும்னா அதை மைல்டாக போட்டு விட்டுட்டே எல்லா ஒர்க்கையும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வெளில போகிறீங்க, காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பாட்டு போட்டுகிட்டே போங்க. இல்லை நீங்கள் பைக்கில் போவீங்கன்னா ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே பொறுமையாக ஈவினிங்கில் போங்க, இல்லை நடந்து போங்க. ஸோ மறக்காமல் மியூசிக் கேளுங்க. மியூசிக் உங்களை ரொம்பவுமே ஹீல் பண்ணும். ஓகே, நீங்கள் இத்தனை நாள் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு திரும்பவுமே கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த, அது கெரியராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த விஷயத்த மறக்காமல் நல்லபடியாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் எல்லா லைஃப்லேயும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு வழிகள் கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வழிகளை விட்டுறாதீங்க. அவங்கள இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லா நேரத்துலையும் நமக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுங்கிறது அரிது. அதனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை தயவு செஞ்சு எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல விதத்தில் மாற்றிக்கணுங்கிறத பார்த்து பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எதை தேர்ந்தெடுக்கணும், என்ன நடக்குது, என்ன பண்ணணும், கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் யாருக்கிட்டையாவது டேரோட் ரீடராக இருக்கலாம், அல்லது யாருக்கிட்டையாவது ஒரு